வெறும் 9 வயசே ஆகுற இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டு அவங்க அப்பாவே பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பா யோசிக்கிற என்ன இவ நடவடிக்கை எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இப்போ அவங்க அப்பா தோல்ல சாஞ்சு அப்படியே கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு ஜான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுனே அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிருந்தாங்க. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா உன்னை திரும்ப கொண்டு போய் நான் ஆசிரமத்திலே விட்டுருவேன்னு கோவமா சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பொண்ணு பேர் தான் எஸ்தர். இவ்வளவு ஒரு ஆசிரமத்துல தான் ஜானும் கேட்டா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவ 9 வயசு பொண்ணே கிடையாது. இவளுக்கு ஹார்மோனல் டிசார்டர் இருக்கு. இவ ஒரு 33 வயசு பொண்ணு. அடுத்த நாள் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற நன்னு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணை சுத்தி எப்பவுமே இப்படிதான் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சு அந்த பொண்ணு உடனே இவளை எப்படியா கொல்லணும்னு பிளான் போடுறா. அவங்க திரும்ப அவங்க ஆர்ஃபனுக்கு போயிட்டு இருக்கும் போது வேணுக்குன்னே இவளோட தங்கச்சி அவங்க கார் முன்னாடி தள்ளி விட்டுருதா. உடனே அவங்க ஓடி வந்து அந்த பொண்ணுகிட்ட உனக்கு ஒன்னும் ஆகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சுத்தியில் எடுத்து அவங்க மண்டை மேலேயே அடிச்சு அங்கேயே கொன்றுதா.